ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பர்த்டே டைமில் நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தேன் அந்த டைமில் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கலாம்னு. நான் வந்து ஜங்கிள் தீம் தான் மனசில் நினச்சிருந்தேன். சரி ஓகே, க்ரீனில் கிடச்சா அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்துட்டு பார்த்துட்ருந்தோம். அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து சுத்தமாக பிடிக்கல. புதுசாக வேறு போடுறா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். நாங்கள் அவ்வளோவா போட்டு விட்டதே இல்லையா அவளுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கு வந்து டிஷர்ட், ஜீன்ஸ் எல்லாம் இந்த பேண்ட்டு அந்த மாதிரி தான் அவளுக்கு வந்து பிடிக்கும். ஸோ இதை வந்து எப்படியோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு வந்து போட்டு விட்டாச்சு. இது வந்து பார்க்க நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருந்ததால் தான் நான் வந்து அப்படி ஸ்கிப் பண்ணி சரி ஓகே போட்டு விடலாம் எப்படி இருக்குது பார்க்கறதுக்காக தான் நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு போட்டு விட்டு பார்த்தேன். எல்லாமே ஃபைனல் பண்ணுறதுக்காக இல்லை, பட் நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக தான் இது வந்து போட்டேன். இதிலே வந்து ரெட்டும் ரோஸ் ஒரு மாதிரி டார்க் ரோஸும் இருந்தது, அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்க. தென் வேறு கடையில் போயிட்டு இந்த ஒரு ட்ரெஸ் பார்த்தேன். இது வந்து இந்த நெட் வந்து செம்மையாக குத்திச்சு, ஒரு மாதிரி நல்லா இல்லை. இது வந்து RMKVயில் பார்த்தது, என்னோடய வெட்டிங் சாரீலாம் எடுத்த ஷாப் அது. அங்கேயும் வந்து பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை. அண்ட் இது வந்து போரூர் சரவணா இது. ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு 2 ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இந்த பிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிநகரில் உள்ள போத்தீஸில் செம்ம காஸ்ட்லியாக சொல்லியிருந்தாங்க. அங்கே 3K 4K, இங்கே வந்து ஏதோ 2K அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு வந்து இது பர்த்டேக்கு போடுற மாதிரி எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படி விட்டுட்டேன். இந்த 2 தான் ஃபைனல் பண்ணேன். இதில் வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் வந்து அவளுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு, வேறு சைஸும் இல்லை. அண்ட் ஹிப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கியிருக்கும். அந்த ஹிப் பெல்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் கீழே இருக்கும், கொஞ்சம் மேலே தானே பார்க்க அழகாகவும் இருக்கும். இந்த ஸ்கை ப்ளூவும் சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம வந்து தான் தீம் அப்படின்னு இந்த ஜங்கிள் தீம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் அதை விட்டுட்டேன். அண்ட் ஸ்கை ப்ளூ வந்து அவள்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவள்கிட்ட. அண்ட் இந்த க்ரீம் வந்து ஃபைனல் பண்ணேன். சரி ஓகே, இது நல்லாயிருக்கு, சிம்பிளாகவும் இருக்குது, பார்க்க நல்ல ஒரு கலர். எனக்கு இந்த ஒயிட்டு க்ரீமு அப்புறம் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஃபைனல் பண்ணேன். பட் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இவள் டேட் ஆஃப் பர்த் செலிப்ரேட் பண்ண டைம்லேயும் இதே ஒரு ஒயிட் தான் செகண்ட் ட்ரெஸ்ஸாக நாங்கள் போட்டு விட்டோம். அதனால் இதை வந்து விட்டுட்டோம். என் தங்கச்சிக்கும் வந்து வீடியோ காலில் காமிச்சப்போ அவளுக்கு வந்து இது வந்து 2K ஆக்சுவலாக. ஸோ 2000க்கு இது ஒன்றும் பெருசாக தெரியலடி அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது விட்டாச்சு. ஃபைனலி பாப்பா ட்ரெஸ் வந்து குரோம் பெட்ஸ்னால தான் நாங்கள் இது எடுத்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1000க்குள்ளே தான் இந்த ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு தான் நான் இது வந்து எடுத்தேன். அண்ட் ஏன் ட்ரெஸ்ஸும் அங்கேயே பார்க்கலான்னு பார்த்தா நான் அப்படியே அடப்பாவிங்களே இது போய் 4000 அப்படின்னு இருந்தது எனக்கு. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக் நினைக்கிறேன், எனக்கு பெருசாக வந்து குவாலிட்டியாக தெரியல. 4Kக்கு இதெல்லாம் போய் நான் வாங்கவும் மாட்டேன், அதனால் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். அங்கே வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல. தென் சென்னை சில்கில் தான் என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து ஃபைனல் பண்ணி இந்த ரோஸ் கலர் அங்கே வந்து நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் அங்கேயே ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தோம், அங்கே எதுவும் கலெக்ஷன்ஸ் இல்லை. தென் இது வந்து சரவணா ஸ்டோர் டிநகர் ஒரு நாள் போகணும் திரும்ப நாங்கள். ஸோ நிலாக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கலை, அதனால் சரி இந்த ஷூ வந்து சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஷூ டைப்பில் நல்லா இருந்தது இந்த பெல்ட்லாம் வச்சு. பட் பாப்பா சைஸ்க்கு சுத்தமாக இல்லை. இதுவுமே சரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ போட்டுட்ருக்கிறதும் ஒரு பட்டர்ஃப்ளை அந்த வச்சு, பட் இதுவுமே சைஸ் இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 350 400 இதோட இது. சரி ஓகே அப்படியே வச்சுட்டு, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கால் அப்படியே வெளில வந்துடும் அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் இருந்தால் நான் அதை தான் சூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து க்ரீம் கலரில் இருந்தது, பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு சும்மா போட்டு பார்த்தோம். அண்ட் ஃபேன்சியில் போய்ட்டு பாப்பாவுக்கு வந்து ஹேர் பேண்ட்லாம் பார்க்கணும்னு சொல்லி இந்த ஹேர் பேண்ட் தான் சூஸ் பண்ணேன். அவள் தலையில் போட்டிருக்கா இல்லையா அது. பட் அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், நம்ம ஏன் க்ரௌன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு திடீர்னு ஆக்சுவலாக தோணுச்சு எனக்கு. சரி ஓகே, அவள் வந்து இந்த மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே, நான் அவளுக்கு வந்து காட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு க்ரௌன் வச்சு பார்த்தப்போ ரொம்ப க்யூட்டாக இருந்தாள். நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ க்யூட்டாக இருப்பான்னு, ஒரு மாதிரி பிரின்சஸ் மாதிரி இருந்தாள். அதனால சரி ஓகே இதே. ஆனால் எனக்கு என்னென்னா, இது எப்படி நான் இவன் மண்டையில் ஃபிக்ஸ் பண்ணுவேன், முடியும் கம்மி, இது நிற்காது நம்மளை மாதிரி, நம்மனா கொண்டையை போட்டு வச்சோம்னா நின்றுடும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு இதை யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து ஜெயச்சந்திரனில் உள்ள ஸ்லிப்பர் செக்ஷன். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து பாப்பாவுக்கு ஃபைனலி சூஸ் பண்ணோம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு பிங்க் கலர். ஸோ அதை தான் சூஸ் பண்ணேன் நான் பாப்பாவுக்கு. நிலாக்கு ஜெயச்சந்திரன்லேயே மென்ஸ் செக்ஷனில் போய்ட்டு பிளேசர் பார்த்தோம். அவனுக்கு வந்து பிளேசரே வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தான். பட் யாசிக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இது பண்ணால் அவன் கலாய்ச்சிட்டு இருந்தேன், பாரு இப்படி தான் இருக்குது அப்படின்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2000. இது வந்து எவ்வளோன்னு தெரியல, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு இந்த பிங்க். பட் பிங்க் எனக்கு செட் ஆகலை. ஸோ போட்டு பார்த்தா எனக்காக. அண்ட் அதுக்கடுத்து டெக்கரேஷன்லாம் போய் கொஞ்சம் பலூன்ஸ்லாம் வாங்கிட்டு நேராக நாங்கள் வந்து ரெண்டல் ஷாப்புக்கு போயிட்டு எது எதுன்னு பார்த்து வச்சுட்டு நாங்கள் வந்து
நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். டடா.